கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா உண்மை உள்ளவர்கள். உண்மையா இருக்கும் பொழுது அவங்க தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேவன் அவர்களோடு கூட இருந்து எல்லா நேரங்களிலும் அவர்களை வழி நடத்துகிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மையும் கூட. என்ன அப்படின்னு சொன்னா, அநேக வேளையில உண்மையா இருக்கிறவங்க அநேக பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்வது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி வேலைகள்ல என்ன செய்வார் தேவன், அவங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார் தேவன், உதவி செய்வார் அல்லது தேவன் துணையாக இருந்து பாதுகாப்புறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னா, இங்க சீனா தேசத்துல ஒரு ஏழை விதவை பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பான மகன் இருந்தா. அப்படி அவங்க இருக்கும் பொழுது அவங்க தங்கள்கிட்ட இருந்த ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான காரியங்களை தேவன் கிருபையா அளித்தாருன்னு சொல்லி ரொம்ப நன்றியோடு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இந்த சிறுவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வழியா போகும்பொழுது ஒரு பர்ஸ் அவன்கிட்ட கிடைக்குது. அப்படி அந்த பர்ஸை கிடைச்சோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்துட்டு வேகமா மம்மிகிட்ட போறான். அவன் வேகமா மம்மிகிட்ட போயிட்டு, மம்மி எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சிருக்கு, கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் இதை வச்சு என்ன செய்ய போறேன், நம்ம தேவையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இருந்துச்சுன்னா அதுல 15 பொற்காசுகள் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்போ அம்மா சொன்னாங்க, மகனே இது ரொம்ப தவறான செயல், இது என்னது, இது நம்முடைய பணம் கிடையாது, இது யாருடைய பணமோ, இது நமக்கு சொந்தமானது இல்லை, இது தொலைத்தவங்க என்ன செய்வாங்க தேடிட்டு இருப்பாங்க, நீ எங்கேயும் எடுத்து அங்கேயே போய் அந்த தொலைத்த நபரோட பார்த்து அவனை செஞ்சிருந்த பர்ஸை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி மகனுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ மகனும் சரி தாய் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அங்கே போகிறான். அப்படி போய் அதை கொடுக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அதை வாங்கின மனுஷன் சரி இதை வச்சு கொஞ்சம் பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் 30 வெள்ளி பொற்காசுல வச்சுருந்தேன், இதில் 15 தான் இருக்குது, இந்த 15 என்ன செஞ்சுருக்கான் இந்த பையன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறா புகார் கொடுக்குறாங்க. அப்போ அந்த புகார் கொடுத்த அந்த நீதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னால் விசாரிக்கிறாரு. இப்போ பையன் நடந்ததை ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அவங்க அம்மா பக்கத்துல சொன்னா, மகனே கவலைப்படாத, நம்ம எந்த தவறும் செய்யல, கடவுள் நம்மை கைவிட மாட்டார் மகனே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது நம்ம எப்பவுமே நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை காப்பாற்ற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் அவன் நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா, நீதிபதிக்கு கண்டிப்பா புரிஞ்சிருச்சு இந்த பையன் உண்மை சொல்றான், அந்த மனுஷன் என்ன செய்யறாரு பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்போ நீதிபதி சொல்றாரு, நீங்க எவ்வளவு தொலைச்சிங்க அப்படின்னு சொன்னா 30 பொற்காசுகள். உங்க கம்ப்ளைண்ட் என்ன, 30 பொற்காசுகள் தொலைச்சது தானே, சரி யாராவது 30 பொற்காசுகள் கிடைச்சது கொண்டு வந்தாங்கன்னா உங்களை கூப்பிடுறோம், 15 பொற்காசு தொலைச்சுதா யாரும் சொல்லலை, அதனால இந்த காசை என்ன செய்யுங்க அந்த பையனுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லி அனுப்பிச்சாராம். பாத்தீங்களா, நாமும் உண்மையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்வாரு, நம்மை காப்பாற்றுவார். நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும், நம்ம செய்யாத காரியங்களை சிலர் சொன்னாலும் கூட ஆண்டவர் எப்படி அந்த நீதிபதி வைத்து அந்த சிறுவனை காப்பாற்றியதோடு கூட என்னது 15 பொற்காசுகள் அந்த மகனுக்கு கிடைச்சது. அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா இருந்தால் தேவனை தரிசிப்போம். நாம தேவனை தரிசிப்போம் அப்படின்னு சொன்னா தேவனை பார்ப்போம், தேவனை காண்போம். தேவனை காணும் பொழுது நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆண்டவர் நமக்கு பின்பதாக நடப்பது கூட நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த பாதையா போங்க, இந்த பாதையா போக வேண்டாம், உங்களை பாதுகாப்பாங்க, உங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க. நாம என்ன இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம இருதயத்துல சுத்தமுள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் என்ன செய்யறாரு, நம்ம என்ன துன்பம் வந்தாலும் அவர் நம்மேல் மனதுருகிற கர்த்தர். நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி போட்டு அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனை நீங்க தரிசிக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள், நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவரை தரிசிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய வாக்கு தத்துவமாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் உண்மையான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் உமக்கு உண்மையாக வாழவும், உண்மை காணவும், அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவருடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து உண்மை பற்றி கொண்டு உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க சுவாமி. ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்க எல்லா பாவங்களையும் நீக்கி வழிநடத்தி விடுமாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் காணும் பொழுது உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அந்த வருகையின் போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நீர் எங்களை அழைத்து செல்கிற அந்த கூட்டத்துல அனுந்த நித்தியானத ராஜ்யத்துல நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாய் வாழ ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட பரிசுத்த பாதத்தில் ஆண்டவர் எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நாம மகிழ்ப்பட எங்களை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ராஜ்யம் வரும்போது நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.